ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராஜு பையன் கிளாஸ் டெஸ்ட்டுக்கு படிக்கல. அதனால உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஸ்கூலுக்கு போகாம லீவ் போடுறான். ஆனா ராஜு அம்மா அதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து யாரா போறது? ராஜுடா. ராஜு போடா. நானா? கபடி 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 கபடி. டேய் ராஜு, எருமை மாடு, வீட்டுக்கு வா, உன் அம்மா கூப்பிட்டாங்க. வரேன் வரேன். சீக்கிரம் வாடா. ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். லேட்டா போனா அம்மா திட்டுவாங்க. பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஏண்டா நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொன்ன, இப்ப போய் விளையாடிட்டு இருக்க? அம்மா, அது என்ன போயின்னு ஒழுங்கா டெஸ்டுக்கு படிடா. சரிம்மா, போய் படிக்கிறேன். டைம் 7 ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கான் பாரு. டேய் ராஜு, சீக்கிரம் எழுந்துக்கோடா. அம்மா, இவன் எழுந்திரு திரும்ப படுத்துட்டாமா? இன்னைக்கு இருக்குடா உனக்கு. தூங்கிட்டு இருக்கியா நீ? உங்க மிஸ் கிட்ட வந்து சொல்றேன் பாரு. ஐயோ, இன்னைக்கு டெஸ்ட், நாம எதுவுமே படிக்கலையே. என்ன பண்றது? இன்னைக்கு பேசாம லீவ் போட்டுட வேண்டியதுதான். எப்படி ஆரம்பிக்கலாம்? வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஐயோ அம்மா, வயிற்று வலிக்குது, தலை வலிக்குது. ஐயோ, என்னால முடியலையே. அம்மா, வயிற்று வலிக்குதுமா. அச்சச்சோ, டேய் ராஜு, என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? ஏன்டா இப்படி கத்துற? அம்மா அம்மா, வயிறு வலிக்குதுமா, ரொம்ப வலிக்குதுமா. அது தலை வலிக்குதுமா, என்னால முடியல. ஐயோ, ரொம்ப வலிக்குது. ஹாஸ்பிடலுக்கு போலாமாடா? சொல்லுடா சொல்லுடா. வேணாமா, படிச்சு படிச்சு தலைவலி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பேசாம தூங்குனா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்மா. டேய் ராஜு, வேணும்னா சொல்லுடா, ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வரலாம். ஒண்ணும் இல்லடா, வாடா. அம்மா, வயிறு வலி விட்டு விட்டு வலிக்குதுமா. நீங்க போங்க, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் போய் வேலையை பாக்குறேன். டேய் ராஜு, இன்னைக்கு லீவ் போட தானே இப்படி நடிக்கிற? இரு, இதை எப்படியாச்சும் நான் அம்மா கிட்ட சொல்றேன். அக்கா, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாவை ஏமாத்திருக்கேன். போட்டு கொடுத்துடாத போ. டேய் ராஜு, நான் டவுனுக்கு போயிட்டு வரேன். அது வரைக்கும் நீ பத்திரமா படுத்து தூங்கு, எங்கேயும் போயிடாத. சரிம்மா. பாய்டா. பாய்மா. ஐ ஜாலி, அம்மா கிளம்பிட்டாங்க. ஜாலி ஜாலி ஜாலி. ஸ்கூலுக்கு போகல ஜாலி, ஸ்கூலுக்கு போகல ஜாலி. டெஸ்ட் எழுதல ஜாலி, ஏ ஜாலி. அம்மா வெளியே போயிட்டாங்க. ஜாலி. அம்மா போயிட்டாங்க. ஜாலி ஜாலி. சரி, நாம போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட கபடி விளையாடலாம். கபடி 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 கபடி. இருங்க, நான் இவனை எப்படியாச்சும் பிடிச்சிடுறேன். எல்லாரும் அவன் மேல விழுங்க. டேய், எழுந்துக்கோங்கடா, என்னால முடியலடா. அட பாவிங்களா, மனுஷனடா நீங்க. என்னது ராஜு குரல் மாதிரி இருக்கு? இரு, யாருன்னு பாப்போம். ராஜு தான். உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்து விளையாடிட்டு இருக்கானா? இரு, வீட்டுக்கு வரட்டும். டேய் ராஜு, உங்க அம்மா இப்பதான்டா இந்த சைடு போனாங்க. போடா போடா, சீக்கிரம் போ. என்னது அம்மாவா? நான் கிளம்புறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இவன் இப்படிதான் அப்பப்போ ஓடி போயிடுவான். ஐயோ, மாட்டிக்கிட்டனே. ஓடுறா ராஜு, தூங்குடா ராஜு. ஒருவேளை அம்மா என்ன பாத்துருப்பாங்களா? அம்மா வராங்க. இப்பதான் கிரவுண்ட்ல பார்த்தோம், அதுக்குள்ள எப்படி வீட்டுக்கு வந்தான்? ராஜு, இப்ப எப்படி பாருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. ஓஹோ, என்கிட்டயே போய் சொல்றியா? இப்ப என்ன பண்றான் பாரு. ராஜு,
நான் வேணும்னா டாக்டரை வீட்டுக்கு வர சொல்லட்டுமாப்பா? என்னது டாக்டரா? ஐயோ அம்மா, அதெல்லாம் வேணாம். எனக்கு சரியாயிடும், எனக்கு சரியாயிடும். நான் ரெஸ்ட் எடுத்தா போதும்மா. கண்டிப்பா எனக்கு சரியாயிடும். இல்லப்பா நீ கம்முன்னு இரு. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். ஒரு ஊசி போட்டாதான் உனக்கு சரியாகும். நான் ஒண்ணு நினைச்சா இங்க வேற மாதிரி ஒண்ணு நடக்குது. என்ன காப்பாத்த யாரும் இல்லையா? நீ இங்கேயே இரு, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். இன்னைக்கு நான் மாட்ட போறேன். இப்ப என்ன பண்றது? எந்த ஐடியாவும் வரலையே. என்ன பண்ணலாம்? பொய் சொல்லி எப்படியோ மாட்டிக்கிட்டோம். ஐயோ, நர்ஸ் வராங்க, தூங்குடா ராஜு. நர்ஸ், இதுதான் என் பையன். இவனுக்கு தான் வயிறு வலி. பாவம், வயிறு வலியால துடிச்சிட்டான். அதனால இன்னைக்கு ஸ்கூலுக்கு கூட போகல. அப்படியா? சரி, இருங்க செக் பண்றேன். மூச்சு நல்லா இழுத்து விடுப்பா. எங்க இவனுக்கு எல்லாம் நார்மலா தான் இருக்கு. இவ்வளவு தூரம் வந்துட்டேன். வேணும்னா ஒரு ஊசி ஒண்ணு போட்டுட்டு போகவா? என்னது ஊசியா? அம்மா, எனக்கு இப்ப ஊசிலாம் வேணாம். சரியாயிடுச்சு, எனக்கு சரியாயிடுச்சு. டேய் ராஜு, ஒரே ஒரு ஊசி தான், ஒழுங்கா போட்டுக்கோடா. அம்மா அம்மா, எனக்கு ஒண்ணு இல்லம்மா. ஊசிலாம் வேணாமா, எனக்கு சரியாயிடுச்சுமா. ஒரு ஊசி தானப்பா. அம்மா அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சொன்னல, அது போய். வயிற்று வலின்னு சொன்னல, அதுவும் போய் தான். கிளாஸ் டெஸ்ட்டுக்கு படிக்கல, அதுக்கு பயந்து தான் உங்ககிட்ட இப்படி போய் சொல்லி நான் லீவ் போட்டேம்மா. அப்படி வா வழிக்கு. எனக்கு எப்பவோ தெரியும்டா நீ போய் சொல்லி தான் லீவ் போட்டேன்னு. இதுக்கப்புறம் லீவ் போடாம ஒழுங்கா டெஸ்ட்டுக்கு படிச்சு நல்லபடியா எழுதணும். புரியுதா? புரியுதுமா. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? பரவாயில்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். இதுக்கப்புறம் போய் சொல்லி டெஸ்ட்டுக்கு பயந்து லீவ் மட்டும் போடாதீங்க. அப்படி போட்டீங்க, என்னுடைய நிலைமை தான் உங்களுக்கும்.